உன்னை தேடி வந்த கூட்டம் யாவையும் ஆவியல்லா கூடா என்ன இது இந்த எலும்பு கூட திடீர்னு எரிச்சு போச்சு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஏன் சின்ன பொண்ணு என்னப்பல நடந்துட்டு இருக்கு? ஏதோ காரி துப்புங்க. காரி துப்புன உடனே அது என்னப்பல எலும்பு கூட அவ்வளவு எரிஞ்சு அந்த சாம்பலா போயிட்டு. சின்ன பொண்ணு சத்தியமா எனக்கு புரியல. என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஏதாச்சும் சொல்லுவல. எதுக்கு என்ன காரி துப்ப சொன்னா? மக்கு மக்கு இன்னுமா உங்களுக்கு புரியல? ஏன் நெட்டச்சி எங்களுக்கு புரியலங்கறதுனால தான் ஓட்ட போட்டு கேட்டுட்டு இருக்கோம். அது எப்படிப்ல? நீ காரி துப்புன உடனே அது எலும்பு கூட சாம்பலா போயிருக்குனா அப்போ உன் எச்சில என்ன விஷமா கலந்திருக்கு? அது எப்படி பஞ்சு பாட்டி? சின்ன பொண்ணு எச்சில விஷம் கலந்திருந்தா அவ என்ன உயிரோடயா இருக்க போறா? அவ தான் அப்பவே செத்துருப்பாளே. அவ்வளவு வர நம்மள போட்டு தள்ளுறதுல தான் இருக்காவே. ஏன் பஞ்சு பாட்டி இந்த கூட்டத்திலே இருக்க பெரிய விஷம்னா அது நீங்க தான். வாடி வா. நான் என்ன கேட்டு நடக்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் என்ன உனக்கு விஷமா? அப்போ என்ன மட்டும் விஷம் கிசம் ஏன்? இந்த பாரு சின்ன பொண்ணு சும்மா அது இதுன்னு பேசிட்டு நேரத்தை கடத்திட்டு கிடக்காத. எப்படி அந்த எலும்பு கூட எரிஞ்சு அத சொல்லு. அப்ப இந்த கூட்டத்துல என்ன தவிர வேற யாருக்கும் அறிவு இல்ல அப்படித்தானே? என்ன செல்லத்தாய்க்கா உங்களுக்கு அறிவு இருக்கோ நீங்களாச்சும் கண்டுபிடிச்சிருப்பியே அப்படின்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இதுங்களுக்கும் மேலெல்லாம் கூமுட்டையா இருக்கியா? கூமுட்டக்கா கூமுட்டக்கா. சின்ன பொண்ணு என்ன பேசிதெல்லாம்? ஏதாச்சும் கேட்டா இப்படியா பேசுவாங்க? நீ ஒண்ணு சொல்லே வேண்டாம். அந்த ஆளு போ. ஆமா சொல்லாம இருந்தா அவ்வளவு ஒரு உயிருக்கு தான் ஆபத்து. சொல்றேன் சொல்லி தொலைறேன் நல்லா கேட்டுக்கிடுங்க. அந்த எலும்பு கூடோட வீக்னஸ் என்ன தெரியுமா? இருங்க இருங்க கத்தாதிய சொல்றேன். நம்ம காரி துப்புனா அந்த எலும்பு கூட எரிஞ்சு போயிருது. இது என்ன புது கதையா இருக்கு? காரி துப்புனா எலும்பு கூட எரிஞ்சு போயிருதா? ஏன் சின்ன பொண்ணு என்ன சும்மா ஒளரிட்டு அடக்கியா என்ன? ஏன் நெட்ட பேலே? ஆமா நான் ஒளரிட்டு இருக்கேன். எனக்கு வர வேலை இல்ல பாரு. இப்போ முன்னாடி திறந்து எலும்பு கூட காரி துப்புனேன். எப்படி பத்துக்கிட்டு எரிஞ்சிச்சு பாத்தீங்களா? அதுதான் அந்த எலும்பு கூடோட வீக்னஸ் என்னடானா நம்ம யாராச்சும் காரி துப்புனோம்னா அது எரிஞ்சு போயிரும் போல. சின்ன பொண்ணு நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டு எலும்பு கூட வந்துச்சுல, அது எப்படி எரிஞ்சு அப்படியே பத்திக்கிட்டு போச்சுங்க? ஐயோ செல்லத்தாய்க்கா கடைசியில நான் ஒரு பாட்டு படிச்சு ஞாபகம் இருக்கா? தூளியிலே ஆட வந்தே வானத்து மின் விளக்கே அற்புத ஆணி முத்தே தொட்டி. சீ வாய மூடு. பாட்டு படிச்சா சரி புரியுது. திரும்ப அந்த பாட்டை ஓடு ஒப்பாரி வச்சிட்டு கிடக்காத. ஒழுங்கா விஷயத்தை சொல்லு. ச்சே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேங்கால்வல. இருபல இரு சொல்றேன். அந்த பாட்டு படிக்கும்போது நீங்க அவ்வளவு வரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? உன் முகரையில காரி துப்புனோம். அதேதான் அதேதான். நீங்க என் மேல காரி துப்புறேங்கிற பேர்ல நிறைய பேர் அந்த எலும்பு கூடுவ மேலேயும் காரி துப்பிட்டியே. கடைசியில என்னாச்சு? அந்த எலும்பு கூட பத்திக்கிட்டு எரிஞ்சு சாம்பலா விழுந்துட்டு. அதுதான் விஷயம். அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது எலும்பு கூடு மேல நான் துப்புன உடனே அது எல்லாம் எரிஞ்சு விழுந்துட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம இனிமே ஒவ்வொரு தாயத்தா அவுக்க 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 துப்பு 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 துப்புன்னு துப்பிட்டு அவ்வளவு எலும்பு கூட எரிச்சு சாம்பலாக்குறோம். சென்னே உங்க பொண்டாட்டி சொல்றதெல்லாம் உண்மையானே? எனக்கு வேற பயமா இருக்கு. ஒருவேளை தாயத்தை அவுக்க போற நேரத்துல நான் காரி துப்புன கோபத்துல அந்த எலும்பு கூட என்ன ஏதாச்சும் பண்ணிட்டுனா என் உயிருக்கு என்ன ஆகும்? உங்க பொண்டாட்டி சொல்றத நம்பலாமா இல்லையா? சரி அதத்தால எனக்கும் தெரியல. அவ சொல்றது உண்மைன்னு தான் நினைக்க பத்துக்க. மொதல் ரவுண்டும் அப்படிதான். காரி துப்புனதுனாலதான் எலும்பு கூட எரிஞ்சிச்சுங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன ஏதுன்னு தெரியலையே. இது என்ன புது கதையா இருக்கு? வீக்னஸ்னா வேற ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல. சரி இப்ப எலும்பு கூடு மேல தண்ணியை ஊத்தணும் தீய வைக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. அதை விட்டு காரி துப்பணும்லாம் சொல்றா? எல்லாம் ஒண்ணுதான் முக்காடு. எல்லாம் ஒண்ணுதான். என்ன நம்ம எச்சும் தண்ணி தானே. எல்லாம் ஒண்ணுதான். என்ன எச்சில கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இந்த எலும்பு கூடுவெல்லாம் எரிஞ்சிட்டு கிடக்கு. எல்லாரும் துப்ப தயாரா இருங்க. அடக்கு இருக்கு மெண்டல் பயிலுவா. இவ சொல்றத நம்பலாமா நம்ப வேண்டாமா? எச்சு துப்பணுங்க. ஐயோ என் கண்ணு முன்னாடி எச்சு துப்புனா எரிஞ்சிச்சு. இருந்தாலும் என்னால நம்ப முடியலையே. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. ஏன் பொண்ணு தாய் பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்த புதுசா சொல்ல? அதே மர்மோ சொல்லிட்டல்ல. வர அவள எலும்பு கூட மேலயும் எச்சு துப்பி சாவடிக்காது. யார் என்னத்த பண்றது? தொப்பி மண்டை ராஜேஷ் எடுபட்ட பையலே எலும்பு கூடு மேல எச்ச துப்ப சொன்னா என் தலை மேல எதுக்குல எச்ச துப்பி வைக்கா? குரங்கு பைய. என்ன சின்ன பொண்ணக்கா நீங்க எனக்கு இப்படி திட்டுறீங்க? சரி எலும்பு கூடு வந்தா எப்படி துப்பணும்னு லைட்டா ட்ரைனிங் எடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி கண்ட இடத்துல எல்லாம் துப்ப தெரியாது பாத்துக்கிடுங்க. அதான் சரி எப்படி துப்பணும்னு ட்ரைனிங் எடுத்தேன். அதுக்குள்ள நீங்க இப்படி எல்லாம் கோவத்துல பாஞ்சுக்கிட்டு வரியே. என்னது உனக்கு கண்ட இடத்துல துப்ப தெரியாது. ஆனா என் தலை மேல உனக்கு துப்ப தெரியும். என்ன அந்த காலையும் கையும் பிடிச்சு கட்டி போட்டு அந்த எலும்பு கிட்ட தள்ளி விட்டுறேன். பத்துக்கு எப்படியே பண்ணிட்டு கிடந்தானா கொழுப்படுத்த கழுத ஆளும் மூஞ்சோம் மண்டையும் பாரு. நல்ல பம்பர மூக்க வச்சுக்கிட்டு குவாலி குண்டுக்கினாங்க கண்ணை வச்சுக்கிட்டு துப்ப வந்துட்டான். துப்ப ஒழுங்கா எலும்பு கூடு மேல துப்புற வழிய பாரு. என் மேல உன் எச்சு பட்டுச்சு கொண்டு முடியும் கொண்டு தொலைச்சிரு ராஸ்கல். வாயா இல்ல வேற எதுவுமா? எம்மாடி இந்த கத்துல கத்திட்டு கிடக்கா?
என்ன பச்சைக்கிளி பாட்டி வாய ஆன்னு பொழந்து வச்சிருக்கேன், வாயை மூடுங்க. எவளாச்சும் வாய்க்குள்ள துப்பி விட்டுற போறா. எலும்பு கூடுவ மேல துப்புற சாக்குல இப்படிதான் அடுத்தவ முகரையில துப்பி துப்பி விடுவாள்வே. கவனமா இருங்க. அதே மாதிரி நீங்களும் அடுத்தவ மேல துப்பாம கவனமா இருங்க. அவள வந்து எலும்பு கூடு மேல மட்டும் தான் துப்பணும். அதை விட்டு சும்மா அடுத்தவ மேல பிடிச்சவ மேல பிடிக்காதவ மேல எவ மேலேயே துப்பிட்டு தெரிஞ்சியே அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இல்ல பச்சைக்கிளி பாட்டி உங்க நல்லதுதான் சொல்றேன். யாரும் பின்னாடி வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுல. அவ என் முகரையில துப்பிட்டா, வாயில துப்பிட்டா, கண்ணுல துப்பிட்டா, காதுல துப்பிட்டான்னு. அதுக்கு தான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. சிச்சி சிச்சி வாயா இது கர்மத்தை வேட்டாலும் வாய் கொடுத்து போக முடியுமா? ஏன் பொண்ணு தாய் ஓ மருமகிட்ட சொல்லுவே, ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு திரியறா. எப்படி பேசணும்னு கூட ஒரு வரமுறை இல்ல. ஒரு வயசான ஆள்கிட்ட இப்படியே பேசுவாவே? ஆமா, அவ என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டா. மரியாதை இல்லாம ஏதாச்சும் லபக்கு லபக்குன்னு கத்திட்டு கிடப்பா. இதுல உன்கிட்ட வேற பெரியவனு பார்த்து மரியாதையா வேற பேசணுமாக்கும். அவ சொல்றதே மூடிட்டு கேளு. ஆமா, நல்ல மாமியாரு நல்ல மருமவா. என்ன உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல? ஏ பஞ்சு பாட்டி நல்லா புரிஞ்சதில்ல? எச்சையெல்லாம் சேகரிச்சு வைங்க, அப்பதான் எலும்பு கூடு வந்தா லபக்கு லபக்கு லபக்குன்னு துப்ப முடியும். சரியா? ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒவ்வொருத்தரா சீக்கிரம் போய் அவுத்து விட்டு நல்லா துப்பி துப்பி ஒவ்வொரு எலும்பு கூடையா எரிச்சு விட்டு சீக்கிரம் வாங்க. வேலை வேற நிறைய கிடக்கு. சீக்கிரம் போட்டோ எடுத்து பிஐட்ட கொடுத்தாதான் நம்மள வெளியே விடும். இல்லைன்னா இதுக்குள்ளே கிடந்து நார வேண்டியதுதான். ஐயா துப்பி துப்பி இந்த இடத்தையே நார் அடிக்க போறாளுங்க. ஏற்கனவே ஒருத்தியோளும் பல்லு விளக்கல, என் மூஞ்சிலே அப்படியே ஒரு நாத்தம் அடிச்சிச்சு. இதுல இவ்வளவு எல்லா இடமும் துப்பி இந்த ரூமையே நாத்தம் ஆக்கி விட்டுருவாங்க. சீக்கிரம் இந்த நாத்தத்துக்குள்ள கிடக்காம சீக்கிரமா வெளியே போனப்பா. ஆமாடி ஆமா, நாங்க துப்புனா நாரோ, நீ துப்புனா மனத்து கிடக்கும். போவியா வந்துட்டா? ஏ பஞ்சு கிழவி இருக்குடியா உனக்கு? இப்படியே பேசிக்கிட்டு சண்டை போட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? சரி சீக்கிரம் போய் யாராச்சும் போய் தாயத்தை அவுருங்க. யோ நெட்ட மாமா போய் அவுக்குறியலா? என்னது நானா? நான் இப்போ போல, நான் கொஞ்சம் கழிச்சு போறேன். இவர் வேற கழிச்சு போறேன், அப்புறம் போறேன் இப்புறம் போறேன்ட்டு. ஏ செல்லத்தாய்க்கா நீங்க போறீங்களா? நானா? சரி போறேன் சின்ன பொண்ணு. ஒரு தடி துப்புனா போதும்ல? ஆமாக்கா, ஒரு தட்டி துப்புனா போதும், அது பாட்டுக்கு செத்து போயிடும். நீங்க பேசாம நிம்மதியா போய் துப்பிட்டு சாவடிச்சிட்டு வாங்க. உங்களை பார்த்து ஒவ்வொரு தடா கடன்னு போவாவே. போங்க. சரி இந்த தாயத்தையே அவுப்போம். இதான் கொஞ்சம் கீழே நம்மளுக்கு எட்டுறாப்புல வசதியா இருக்கு. ஐயோ செல்லத்தாய்க்கா, ஏன் குண்டு என்ன பார்த்துட்டே இருக்கு? சீக்கிரம் துப்புங்க, இல்லைன்னா பெருசாயிரும். என்னது துப்புமா? அத்து அத்து. ஐயோ இந்த பொம்பளைக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன் செல்லத்தாய்க்கா அந்த எலும்பு கூடு மேல துப்புங்க. அதை விட்டுட்டு அந்த ஒத்தரசா மேல துப்பிட்டு இருந்தா எப்படி எலும்பு கூடு எரிஞ்சு போவோம்? எலும்பு கூடு மேல துப்பி தொலைங்க. ஐயோ இருடி கத்திட்டு கிடக்காதே. பதட்டத்துல துப்ப தோண மாட்டேங்குதா துப்புறேன். அத்து அத்து து. அப்பாடியோ, ஒருவேளை இந்த எலும்பு கூடி எரிஞ்சு போச்சு. என்ன செல்லத்தாய்க்கா ஒரு நிமிஷத்துல இப்படி பயம் காட்டிட்டிய? கேவல ஒரு பதட்டத்துல அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். அதுக்கு கேவல அந்த கத்து கத்துறா. அப்ப என் பொண்டாட்டி சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்ப நல்ல காரி எலும்பு கூடு மூஞ்சிலேயே துப்புனா எலும்பு கூடு கரிஞ்சிரும். சரி சந்தோஷம். இதுக்கப்புறம் கடன்னு எல்லாத்தையும் அவுத்து துப்பி விட்டுற வேண்டியதுதான். சரி சீக்கிரமா போங்க எல்லாரும். பெய்யி ஒவ்வொரு தாயத்தையா அவுத்து துப்புங்க. போங்க, மொத்தமா போனாலும் சரிதான், ஒவ்வொருத்தரா போனாலும் சரிதான். மொத்தமாவே போவோம், அப்பதான் கடன்னு முடிக்க முடியும். பரவாயில்லையே, கிளவிங்க மூணும் ஒன்னால தாயத்தை ஊக்க போயிருக்கு. எலும்பு கூடு வந்த உடனே கரெக்டா துப்பி விட்டுருங்க, இல்லைன்னா அந்த பெருத்துக்கிட்டு வெளியே வந்துடும். அடுத்தது நம்மளும் போய் துப்பி விட்டுற வேண்டியதுதான். பரவாயில்லையே, கிளவிங்க ஒரே துப்புல எலும்பு கூடுவால சுவாலிய முடிச்சு விட்ட. பரவாயில்ல கிளவிங்க. அடுத்தது நான் போறேன். போங்க போங்க, ஒவ்வொருத்தரா போங்க. அப்பதான் சீக்கிரம் வேலை முடியும். ஒரு வழியா எல்லாரும் துப்பி முடிச்சாச்சு. என்னது கதவு நடுவுல ஒரே ஒரு எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. அது முகரையிலையும் துப்பி விட்டோன்னா அதுவும் எரிஞ்சிரும், கதவு துறந்துரும். எல்லாரும் துப்புறதுக்கு ரெடியா இருங்க. சரியா? சின்ன பொண்ணு துப்பி துப்பி நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. வாயில ஒரு எச்சு கிடையாது. இதுல எங்க இருந்து துப்ப? ஆமா சின்னு. என்னது வாயில எச்சு கிடையாதா? அடே என்ன ஒரு எலும்பு கூட இருக்க? இது அவ்வளவு வச்சு ஏன் துப்புனாதான் இது எரியும் நினைக்கேன். ரெண்டு கையும் பாரு, பப்பர பையனு வான்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. கண்ணு வேற செவப்பா இருக்கு. சரி எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து துப்புவோம். 1 2 3 சொல்லி துப்புவோம். சரியா? சரி, இந்த ஒத்தரசா சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி ஆரம்பிக்கட்டுமா? சரி 1 2 3. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஹாய் பானுமதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்கள் கமெண்ட் பார்த்தேன். நீங்கள் 6 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க சிஸ்டர், கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்கும். கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை கொடுப்பாங்க. நீங்கள் எதை நினச்சோ கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிறோம் சிஸ்டர். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்.
பானுமதிமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஹாய் கார்த்திகா தேவி, ஹாய் வனிதா, ஹாய் மோனீஸ்வரன், ஹாய் குட்டி தம்பி. நீங்கள் சின்ன பையனாக தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மா தான் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்து குட்டி பையா. நீங்கள் டெய்லி வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. டெய்லி வீடியோ பாருங்கள் சரியா? லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் குட்டி தம்பி. எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.